ஒரு தப்பு மறைக்கிறதுக்கோசரம் திருப்பி ஒரு புது கதைய எடுத்து விட்ற ரோகிணி பார்த்துட்டீங்களாண்ணா, அது உண்மைன்னு சொல்லி மொத்த குடும்பமும் பார்த்தீங்கன்னா நம்பிருது. சிறுகடிக்க ஆசை சிறு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அப்கமிங் எபிசோடில என்னலாம் இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுதுன்றத நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ரோஹிணி பார்த்துட்டீங்கன்னா எப்பவுமே திருந்த மாட்டாங்க. ஏன்னா ரோஹிணி பார்த்துட்டீங்கன்னா இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லியிருந்தா கூட வந்துட்டு ஏதோ அப்படி கொஞ்ச நாள் சண்டை போட்டிருந்தா கூட வந்துட்டு எல்லாரும் மறந்துட்டு சந்தோஷமாக ஏற்றிருப்பாங்க. ஆனால் ரோஹிணி பார்த்துட்டிங்கன்னா திருப்பியும் ஒரு புது கதையை கட்டி விட உடனே இதுதான் சரி சத்தியம்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே ஏற்றுக்கிறோம். ஆனால் இதுக்கு மேலே நீ எதுவும் தப்பு பண்ணாமல் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அண்ணாமலை மன்னிச்சு விட சரி நான் இனிமேல் எந்த தப்பும் பண்ணுறதில்ல, இனிமேல் மனோஜ் கூட உண்மையாக சந்தோஷமாக வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போயிடுறாங்க. போனவங்க சும்மா இல்லாமல் மனோஜ் மனோஜ்கிட்டையும் பார்த்தீங்கன்னா எப்படியான மனோஜ் தன் கைக்குள்ளே போட்டுன்னு சொல்லிட்டு மனோஜுக்கு ஆசை வார்த்தையெல்லாம் காட்டி நான் எவ்வளோ லவ் பண்ணுற தெரியுமா, ஆனால் நீ உங்கள் அம்மா பேச்சை கேட்டு நான் அடிக்க விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே மனோஜ் வந்துட்டு இல்லை ரோஹினி உன்னை காப்பாற்றுறதுக்கோசம் நான் அப்படி ஒரு பொய் சொன்னேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் என்ன தான் தடுத்தாலும் வந்து அம்மா என் மேலே கோவமாக தான் இருப்பாங்க. சரி அதெல்லாம் பார்த்துக்கலாம், நீ இனிமேல் வந்துட்டு எந்த தப்பும் பண்ணாத, நான் அம்மாவை சமாதானப்படுத்துறேன்னு சொல்லிட்டு ரோஹினிக்கு பார்த்தீங்கன்னா ஆறுதல் சொல்கிறாங்க. இப்படியே இவங்க ரெண்டு பேரும் படுத்துடுறாங்க. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா இறந்து சரி பார்லர் போகலான்னு சொல்லிட்டு ரோஹினி ரெடியாக உடனே வித்யா வந்துட்டு என்ன வேணுமோ ஒரு மகாராணி மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்குது, எங்கேயும் இனிமேல் போக தேவையில்ல, இனிமேல் வீட்டில் இருக்க எல்லா வேலையும் வந்து இழுத்து போட்டு செய், மீனா கூட சேர்ந்து நீயும் வேலை செய்கிற அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே மனோஜ் பார்த்துட்டிங்கன்னா ஏன் அவள் வேலை செய்யணும், இத்தனை நாள் அவள் என்ன வேலை செஞ்சால, இத்தனை நாள் எல்லா வேலையும் மீனா தானே செஞ்சா அப்படின்னு சொல்ல இத்தனை நாள் அவள் பெரிய பணக்காரின்னு சொல்லிட்டு நானும் அவளை எந்த வேலையும் வாங்காமல் இருந்தேன், ஆனால் இப்போ தான் அவள் தெரிஞ்சிருச்சு இல்லை ஒன்றும் இல்லாதுன்னு சொல்லி இனிமேல் என்ன அவன் மகாராணி மாதிரி இனிமேல் அவளும் இந்த வீட்டில் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வித்யா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போயிடறாங்க. சீக்கிரம் காய் போட்டு ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போக ரோஹினி பார்த்துட்டிங்கன்னா என்னடா இது நம்ம தலையெழுத்து நம்ம வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சுன்னு சோகத்தில் பார்த்துட்டிங்கன்னா சரி ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உள்ளே போக மீனா பார்த்துட்டிங்கன்னா சமைச்சிட்டு இருக்காங்க. மீனா கூட செஞ்சு அவங்களுமே பார்த்திங்கன்னா கூட மாடு எதுன்னு தெரியாது, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இருந்தாலுமே உள்ளுக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா எப்படியான இந்த முத்து மீனாவும் பழி வாங்கி ஆகணும், தன் நிலைமைக்கு காரணம் அவங்க தான், அவங்க சும்மா இருந்திருந்தால் என் வாழ்க்கை சந்தோஷமாக இருந்திருக்கும், இந்த முத்து தேவையில்லாத வேலையை பார்த்து இப்போ எந்த நிலைமை கொண்டு வந்து விட்டுக்கிற பாரு, இவர் இப்படியே விட்டால் ஆகாது, என்னவே அள வச்சிட்டாங்கல்ல இவருக்கு ரெண்டு பேரும் எப்படின்னா இந்த வீட்டை விட்டு துரத்தணும், அதுக்கு எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு பார்த்துக்கிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அத்தையை சமாதானப்படுத்தலாம், அத்தையை நம்ம வழி கொண்டு வந்தால் தான் முத்து மீனாவை இந்த வீட்டை விட்டு துரத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அத்தை கைஸ் வைக்கிறதுக்காக என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா விஷயத்தையும் பண்ணுறாங்க. ஆனால் வித்யா வந்துட்டு லேஸில் விடுற மாதிரி இல்லை. இனிமேல் வந்துட்டு நீ என்ன சொன்னாலும் வந்து நான் நம்ப மாட்டேன், ஆனால் நான் வந்துட்டு என்னை ஐஸ் வைக்கிற வேலையெல்லாம் வேணாம், போய் நான் சொல்கிற வேலையெல்லாம் ஒழுங்காக செய்கிறது தான் உன் வேலை, இனிமேல் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ வேக தூக்கி நீ கிளம்புனேன்னா அவ்வளோதான் காலை உடச்சி வச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ரோஹினி மிரட்டுறாங்க. இந்த விஷயத்த பார்த்திங்கன்னா அம்மாவுக்கும் சொல்ல அவங்களும் வந்துட்டு இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கலாம்ல, நீ என்னத்துக்கு இப்படியெல்லாம் தப்பு பண்ணுறது, இப்போ நீ இன்னொரு நாளைக்கு திருப்பி மாறினேன்னா அவ்வளோதான், உங்கள் மாமனார் கூட உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்ல நீயும் புரியாமல் பேசிகிட்டு இருக்காதும்மா, ஏற்கனவே இந்த விஷயத்துக்கு என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க, இப்போ உள்ள கூட்டதே வந்து பெரிய அதிசயம், அப்படி இருக்கும்போது நீ இப்படியெல்லாம் பண்ண சொன்ன எப்படிம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை வந்து கோவத்தில் திட்டுறாங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோடு வந்து போகுது. ரோஹினி எப்போ மாட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நாமளும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.